மகர ராசியும் ஒன்று. அக்டோபரில் உருவாகும் 3 ராஜயோகங்களால் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக ஏராளமான நன்மைகளை பெற உள்ளனர். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கைத்துடனான உறவு இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். தங்கம் வெள்ளி வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இக்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் ஸ்தானங்களில் வலம் வருவதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். திருமணங்கள், குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும். தனவரவுகள் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தேக ஆரோக்கியம் பலம் வரும். மருத்துவ விரய செலவுகள் குறையும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதம் செவ்வாய் 10, 11 இடங்களில் பலத்துடன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் அகலும். நினைத்த காரியம் யாவும் வெற்றிகளை தேடி வரும். தொழில் போட்டிகள் குறையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் புதன் 10 மற்றும் 11வது இடங்களில் பலத்துடன் காணப்படுவதால் நன்மைகளை வழங்குவார். சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீர்கள். மன அமைதி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகளால் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். சூரியன் மாத பிற்பாதி 10ஆம் இடத்திற்கு வருவதால் அரசாங்க அனுகூலங்கள், அரசியல் செல்வாக்கு கூடும். புது பொலிவும் தேஜஸும் கூடும். தந்தை மகன் உறவு பலப்படும். வழக்குகள் வாபஸாகும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் செலுத்தவும். வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது பத்திரப்பதிவுகளில் கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் பண விரயங்கள் உண்டாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படும். பிறரால் துன்பங்களும் சங்கடங்களும் உண்டாகும். அக்டோபர் 16, 17, 18 சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்து வரவும் நல்லதே நடக்கும். குறிப்பாக மகரம் ராசி அன்பு நேயர்களே, இந்த மாதம் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடனும் பொறுமையுடனும் முன்னேறுவீர்கள். உங்களின் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடுதல் வெற்றிக்கான முக்கிய காரணியாக இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய பொறுப்புகள் அல்லது பதவிகள் உங்கள் வசம் வர வாய்ப்புகள் உள்ளது. இதை திறம்பட பயன்படுத்தி உங்கள் மதிப்பை நிரூபிப்பீர்கள். வேலைப்பளு காரணமாக சோர்வு அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். எனவே போதிய ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். அதிலும் முக்கியமாக உடல்நிலையில் சிறிய உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமாக எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிக வேலை காரணமாக வரும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா, உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். சீரான உணவு பழக்கம் மற்றும் போதுமான தூக்கம் அவசியம். குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வருமானம் நிலையாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வரவுக்கு ஏற்ப செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். முதலீடுகள் குறித்து ஆழமாக ஆராய்ந்து முடிவெடுங்கள். அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் குறையும். கடின உழைப்பு நல்ல பலன்களை கொடுக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சி அல்லது திட்டமிடல் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நேரத்தை திட்டமிட்டு படிப்பதன் மூலம் சிறந்த மதிப்புகளை பெற முடியும். மேலும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான முயற்சிகள் சாதகமாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தொழிலில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். லாபம் இரட்டிப்பாகும். வருமானம் பெருகும். கூட்டாண்மை மற்றும் குழு வேலைகளில் சிறு சவால்கள் வரலாம். எனவே பேச்சில் நிதானம் தேவை. ஏனென்றால் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகள் கூடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். வாழ்க்கை துணையுடனான உறவு பலப்படும். விட்டு கொடுத்து போவது சிறிய கருத்து வேறுபாடுகளை நீக்கும். இதற்கான பரிகாரம் தினமும் விநாயகப் பெருமானை வழிபடுவது காரிய தடைகளை நீக்க உதவும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது தொழில் மற்றும் வேலையில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும். இயலாதவர்கள் அல்லது முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்கள். பிறர் விஷயங்களில் தலையிடுவது, அவசர முடிவுகளை எடுப்பது, உணர்ச்சி வசப்படுவது, உடல் நலனில் அலட்சியம் காட்டுவது ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள்.
அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். பெற்றோர் பெரியோர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடுகளை செய்வது நன்மைகளை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுப விரய பிராப்தங்கள் உண்டாகும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல அமைப்பு உண்டாகும். வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். தலைமுறையாக இருக்கும் நோய் உபத்திரவங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கசப்புகள், மனத்தாங்கல்கள் நீங்கும். தொழில் ஏற்றம் பெறும். பணவரவு அதிகரிக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்கும் யோகம் உள்ளது. அற்புதமான காலகட்டமாகவே இருக்க உள்ளது. பொருளாதாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். சமுதாயத்தில் இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும். எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பரம்பரையாக இருக்கும் நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாகவே இருக்கும். திங்கட்கிழமைகளில் தேவி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி பகவான் மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் நன்மைகளை வழங்குவார். ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் வளத்தை பெருக்குவார். ஆயுள், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ விரய செலவுகளுக்கு முடிவு கிடைக்கும். வழக்குகள் வாபஸ் ஆகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள், சேமிப்புகள் கரையும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துக்கள் போட வேண்டாம். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் வலம் வருவதால் வேலையில் பணிசுமை அதிகமாக காணப்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். உணவு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும். கவனம் தேவை. இந்த மாதம் சூரியன் 7 மற்றும் 8ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கவும். கணக்கு வழக்குகளை சரிபார்க்கவும். பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனம் தேவை. பணம் முதலீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தவும். இந்த மாதம் சுக்கிரனும் 6, 7ஆம் இடங்களில் பலவீனப்படுவதால் கணவன் மனைவிக்குள் பனிப்போர் உருவாகும். ஈகோ பார்ப்பவர்கள் பெண்களால் அவப்பெயரும் அவமானங்களும் சந்திக்க நேரும். பழைய வாகனங்கள் பழுது பார்த்து சரி செய்வீர்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகளவில் காணப்படும். யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள். சகோதரர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். 23, 24, 25 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது. வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரவும் நல்லதே நடக்கும்.